தோப்புல வாழைப்பழ தோப்புல விளையாடி பார்க்கலாமா, விளையாடி பார்க்கலாமே, விழுந்து விழுந்து எந்திக்கலாமே. கரெக்டா பாடுறமா. எப்படி போன வாரம் தவக்கலை குப்பரை படுக்கிற மாதிரி படுத்து கிடந்தா இப்போ இப்படி வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல பாடுறாளாம் பாட்டு. இவளெல்லாம் நம்ம ஐயோ பாருன்னு மோறு கொடுத்து ஜூஸ் கொடுத்து டீ பாலெல்லாம் கொடுத்து எந்திரிச்சு மனுஷியை உட்கார வச்சோம்ல, அதான் அந்த வாய் நீளுது. என்ன அம்மாவை ரொம்ப ஏற்றி விட வைக்க. இப்போ என் கை காலெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டுடே. ஏக்கடி பல்லா கட்டுற. போன வாரம் இதே நேரத்தில் உனக்கு புனலை வச்சு பால் ஊற்றிட்டு இருந்தோம். இப்போ வாய் பேசுகிறாளா வாய். உன் நினைச்ச எனக்கு சீப்பி சீப்பாவது. அவளை தெரிஞ்சுக்கோ. வீணா என்னைய கட்டுப்பேத்தி பார்த்த அதுக்கப்புறம் என்னைய சுய ரூபத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்னமோ ஒரு நாள் நீ பாலெல்லாம் கொடுத்துட்டியும் டீயெல்லாம் கொடுத்துட்டான். அப்படியே ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தேன் நினைச்சிட்டேன். ஏன்டி இப்படி வாய் பேசுற? அந்த பிள்ளை தானே எனக்கு எல்லாம் செஞ்சிச்சு. திமிரு ஏறிட்டோ. கொஞ்சம் சரியான உடனே திமிரு ஏறி போயிட்டு போல ஏறி. ஏமா ஏக்குமா எப்ப பார்த்தாலும் என்னையவே அடிச்சுக்கிட்டு ஏன்? அந்த பிள்ளை உனக்கு அவ்வளோ காரம் செஞ்சிருக்கு. அந்த பிள்ளை நல்ல தெம்பு அந்த பிள்ளை படி கிளவி ஊற்றிக்கிட்டு இருக்க. ஏம்மா இவ மட்டும் ரொம்ப யோக்கியமோ? இவ்வளோ நேரம் என்னை கிண்டல் அடிச்சிட்டு இருந்தா அப்ப மட்டும் எனக்கு தெரியலையோ? என்னைய மட்டும் பெட்டியால இங்க எடுத்து ஏப்பா பகல் ஏழைய மட்டும் காத்து வட்டிட்டே இரு. உடனே நீலக்கணியில நல்லா 4 மணிக்கு வடிச்சிடி. நல்லா வடிச்சு வீட்டில் அழுதலை காரியம் வாங்காது. நான் எங்கேயாவது பாரு, எனக்கு இந்த வீட்டில் இருக்கே பிடிக்கல. ஏம்மா சரிம்மா சும்மா இருமா. அவள் பரவாயில்ல பேசினா பேசிட்டு போட்டா. அது ஏதோ ஆங்காரத்தில் பேசட்டு விடு. அவள் தான் பேசட்டுனா பேசட்டுமா. நீ சும்மா இருமா. எனக்கு அதெல்லாம் நீ அவளை அடிக்காண்டாமா. கேட்டு ஏன்டி இப்படி கோவப்படுற என் மேலே? நான் கெட்ட கோவம் வந்துருமா? என் மேலே இருந்து கையெடுப்பதுக்கோ. இந்த நாய்க்கு எவ்வளோ தான் பண்ணாலும் திமிர அடங்கவே அடங்காது. அடங்க பிடாரி. இது கட்டி விடுற இடத்துல என்னெல்லாம் பண்ண காத்திருக்கோ தெரியல. இது நில்லுட்டி பூவாவதி சொல்றதுக்கு ஏன் போறான்னு போயிட்டு இருந்து விழுந்து கிடந்த திரும்பி எதுக்கு போற? சொல்லி கேட்காம அடங்காம தெருவழியே போறியோ? உங்க அப்பா அரட்டும். அவன் தானே உனக்கு இல்லாத பிள்ளாது சேட்டையில சொல்லிட்டு வளர்த்துச்சிருக்கான். எது சொன்னாலும் பொட்டப்பிள்ளையை கண்டிக்கிறதே கிடையாது. எப்ப இல்ல லீவ் விட்டதும் என் மண்டையெல்லாம் வெடிச்சு சதற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காள். ஜெமனா